Hi everyone, this is Mithun. இன்னைக்கு இந்த வீடியோல முத்து எப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு நான் ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் நான் இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைக்கிறதா மக்களும் நினைக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முத்து நகர் மக்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சில ஆன்சர் சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உயிரின வந்து சிப்பிக்குள்ள போய் வாமிட் பண்ணி வச்சிருவோம், அதனால வருது. முத்து வந்து ரொம்ப நாளா கழிச்சு உருவாகுதுன்னு சொல்றாங்க சிப்பில இருந்து. ஆனா எப்படி உருவாகுது தெரியல பாஸ். வந்து ஒரு கால்சியம் காம்பனன்ட் சீல வந்து டீப்ல இருக்கிறதுனால ஹை பிரஷர்னால அது முத்தா மாறுது. சிப்பில இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. சிப்பிக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கானிசம் செத்தோட முத்தா மாறி உண்மையாவே தெரியாது. முத்துங்கிறது சிப்பிக்குள்ள இருக்கிற கருமுட்டை. சிப்பிக்குள்ள உப்பு போய் காலப்போக்கில் முத்தா மாறுது. என்னன்னு தெரியல, எப்படி உருவாகுதுங்கிறதே தெரியல. அப்ப முத்து வந்து சிப்பில இருந்து உருவாகுது. அதுவே தானா வளர்ச்சி அடைந்து தண்ணீர் கடந்து மாதிரி வருதுன்னு ஐடியா கிடையாது. என்ன சிப்பி நமக்கு தெரியாது, என்ன ஒரு டைப் ஆஃப் சிப்பி. பாசில இருந்து காத்து வரணும்னு நினைக்கிறேன். இதுல ஜென்ரலா வேற ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க, ஓகே. ஆனா நான் தப்பா நினைச்சிட்டு இருந்த ஆன்சரை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரி அச்சு புசராம வரிசையா சொன்னாங்க பாருங்க, உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். மழை துளி வந்து சிப்பியில விழுவான். அந்த மழை பெய்யுது இல்லை, மழை துளி அது வந்து சிப்பியில விழுந்து அதுதான் ஒரு முத்தா உருவாகுதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அது மேல் நோக்கி வானத்தை நோக்கி சிப்பி திறந்திருக்கும் போது அதுல பனித்துளி வந்து விடிய காலம் உள்ள பனித்துளிகள் வந்து உழம்போது குறிப்பிட்ட காலங்களில் அது வந்து சேரும் போது அந்த பனித்துளி வந்து சேர்ந்து உள்ள இருந்துடும். அது நாள் பட்டு அந்த கடல்ல இருக்கும் போது அது முத்தா மாறும். தெரிஞ்ச வரைக்கும் சிப்பி வந்து கடல்ல மிதந்து அது மழை துளி வந்து அதுல பட்ட உடனே அது கடல்ல முங்கி முட்டா ஃபார்ம் ஆகும். இந்த மழை தண்ணி வந்து டேரெக்டாக வந்து இறங்கி சிப்பியில் திறந்துருக்கும். அந்த சிப்பி திறக்க சொல்ல அந்த உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சிப்பி மூடி வந்து முத்து உள்ள விளங்கி முத்து உருவாகுது. நம்ம பெய்யுற மழை பெய்யுதுல, அதுல இருந்து ஒரு துளி வந்து அந்த சிப்பியில வந்து ஸ்டோர் ஆகும், அதாவது சேவ் ஆகும். அது எப்படின்னா அந்த சிப்பி வந்து திறந்து வாங்கிடும். அந்த ஒரு துளியை வாங்கிடும். அதை வாங்கி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொல்லுவாங்க கரெக்டாக தெரியல, அத்தனை வருஷம் அது இருக்கும். அது இருந்துதான் அது முத்தா வரும். சிப்பி வந்து எப்பவும் மூடியே இருக்கும். அது எப்பவுமே குறிப்பிட்ட ஒரு டயத்தில் அந்த சிப்பி வந்து கடலுக்கு மேலே வந்து அது திறக்கும் போது அப்படி மழை துளி விழுந்தா அது தண்ணி உள்ளே போனால் அந்த சிப்பி அப்படியே மூடிக்கிடும். அப்படி உள்ள கடலுக்குள்ளே போன பிறகு அது கொஞ்சம் நல்லா அது முத்தா மாறி. உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். நிறைய பேரு நான் நினைச்ச மாதிரி கரெக்டா தப்பா சொன்னாங்க. இன்னும் நிறைய பேரு மழை துளி வந்து சிப்பில விழுந்து முத்த உருவாக்குன்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னு பார்த்தோம்னா சிப்பி வந்து தன்னோட தற்காப்புக்காக தான் முத்த உருவாக்குது. சிப்பிக்குள்ள பார்த்தோம்னா 2 ஷெல் இருக்கும். அந்த 2 ஷெல்லுக்குள்ளேயுமே மேண்டல் சொல்லப்படுற மென்மையான இந்த லேயர் இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா சிப்பிக்கு உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கிறது. சோ கடல்ல இருக்கும்போது பாராசைட், அதாவது ஒட்டுண்ணி எப்போ ஷெல்லுக்குள்ள ஊடுருவி ஷெல்லுக்கும் மேண்டலுக்கும் நடுவுல மாட்டிக்குதோ இந்த மேண்டல் டிஷ்யூ வந்து இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ், அதாவது பாராசைட் கிட்ட இருந்து இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த பாராசைட் சுத்தி ஸ்மூத் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணும். கெமிக்கலா சொல்லணும்னா கால்சியம் கார்பனேட் அண்ட் ஃபைபரஸ் புரோட்டீனை செக்ரேட் பண்ணும். இப்படி செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சது லைஃப் ஃபுல்லா செக்ரேட் பண்ணிட்டே இருந்தோம். சோ லாங் டேர்ம்ல லேயர் மேல லேயர் ஃபார்ம் ஆக காலப்போக்கில் முத்துங்கிறது உருவாகுது. இந்த மாதிரி நிறைய வதந்தி, அதாவது ரூமர்ஸ் வந்து நம்மளை சுத்தி சொல்லப்பட்டு தான் இருக்கு. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே தவிர்த்து சர்ச் பண்ணி உண்மையானு பாக்குறது இல்ல. இந்த வீடியோ ரீக்ரியேட் பண்றதுக்கு முக்கிய காரணம் இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான். சோ ஷேர் பண்ணுங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு ஏலவள தமிழா. தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ஆல்வேஸ். இன்னொரு நல்ல சயின்ஸ் வீடியோல பார்ப்போம். until then is Mithun signing off. Thanks for watching. சிப்பி வந்து தன்னை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றதுக்காண்டி வந்து முத்து வந்து செக்ரிகேட் பண்ணுது. ஒன்று பியலாஸ்டங்கிறது முத்து சிப்பி. முத்து எப்படி உருவாகுதுன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸில் வர்ற அந்த ஏதாவது ஒரு சின்ன கல்லோ ஏதோ ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வந்து அது வந்து அப்படியே அதுக்கு மேலே ஒரு பிஎல் கோட்டிங் வந்துகிட்டே இருக்கும். நாளாக அது வந்து ஒரு முத்தா மாறுது. சிப்பிக்குள்ள வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ள என்ட்ராகும்போது அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் மாதிரி கிரியேட் ஆகுது சிப்பிக்குள்ள. அந்த என்சைம் வந்து அட்லாஸ்ட் முத்தா மாறுது. சிப்பிக்குள்ள முத்து போய் உப்பா மாறுது. யூ மீன் பேர்ல்? தெரியலங்க.